ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு எக்லெஸ் சாக்லேட் கேக் தாங்க பார்க்க போகிறோம். நல்லா ஸ்பான்ச்சியாக இருக்கும். இந்த கேக் வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம், அவன் இல்லாமல் குக்கரில். இப்போ வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க உடனடி நோட்டிஃபிகேஷனுக்காக. ஃபஸ்ட்டு நான் பார்த்திங்கன்னா ஒரு குக்கர் வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த குக்கர் வச்சுட்டு அதில் தூள் உப்பு சேர்த்துருக்கேன். 1 இன்ச் அளவுக்கு சேர்த்து நல்லா அதெல்லாம் பரப்பி விட்டுற மாதிரி வச்சுக்கோங்க. ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க ஒரு 15 நிமிஷம் கிட்ட. அப்புறமேட்டு நம்ம இந்த குக்கரை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மாவு ப்ராசஸ்லாம் ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்டாண்டு தூக்கி வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் அந்த மாதிரி இது எடுத்துக்கோங்க. அது வச்சுட்டு நம்ம குக்கர் வந்து குக்கரோட லப்பரும் அதோட விசிலும் எடுத்துருங்க. எடுத்துட்டு நீங்கள் ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் கிட்ட ஹீட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம மைதா எடுத்திருக்கேன். மைதா பார்த்திங்கன்னா இந்த இதில் 2 இது எடுத்திருக்கேங்க. நம்ம எல்லாமே சளிச்சிக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஃபஸ்ட்டு சளிச்சிட்டு ஒட்டுக்காய் இது பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு, குக்கிங் சோடா, பேக்கிங் சோடா, இந்த 2மே கொஞ்சம் அதிகம் கூட்ட குறைச்சிக்க இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். 2 ஸ்பூன் இது கொஞ்சமாக. அது கொக்கோ பவுடர் 2 கப், இதுக்கு பார்த்திங்கன்னா 1/2 கப் கொக்கோ பவுடர். இதெல்லாம் சளிச்சிக்கோங்க. நீங்கள் சலிக்காமல் சேர்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு மாதிரி மிக்ஸ் ஆகாத மாதிரி இருக்கும். அங்கங்கே கட்டி கட்டியாக ஒரு சேராத மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி கிடைச்சிருக்கு பாருங்கள். அதுக்காக தான் நம்ம சலிக்கிறோம். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு. ஒரு தடவை இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. சுகர் சேர்க்குறேங்க. சுகர் வந்து 2 கப் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 கப் சேர்க்குறேன். இதுவே நம்மளுக்கு ஸ்வீட்டாக இருக்கும். நான் பவுடர் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். 1 கப் சேர்த்தா ரொம்ப கசக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா 2 கப் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம லிக்விட்டாக இருக்கிறதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. 1/2 கப் தயிர் சேர்த்துருக்கேன். வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சமாக, பால் தேவையான அளவுங்க. பாலும் ஒரு 3/4 கப் கிட்ட பிடிக்கும். அதே மாதிரி ஆயில் வந்து ஒரு 75லேருந்து 100 மில்லி கிட்ட பிடிக்கும் நான் எடுத்துருக்க அளவுக்கு. இதெல்லாம் சேர்த்துட்டு கட்டி விழாமல் நல்லா விட்டு கலந்துக்க போகிறேன். அப்படியே ஒரே இதாக பாலும் ஆயிலும் சேர்க்காமல் விட்டு தாங்க கலக்கிறோம். அப்போ தான் கட்டி விழாமல் கரெக்டான பக்குவத்தில் கலந்து வரும். நல்லா வந்து இதை பீட் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக் பீட்டர் எதுவுமே இல்லாமல் நம்ம நார்மல் ஒரு விஸ்கு இதில் வச்சு தான் கலக்க போகிறோம். நீங்கள் குக்கர் ஆன் பண்ணிவிட்டு அந்த ப்ராசஸ் நடக்கும்போது இது நம்ம பண்ணால் கரெக்டாக இருக்கும். நம்ம மாவு ரெடி ஆகிடும். அங்கே வந்து குக்கர் ஹீட்டாக இருக்கும். கரெக்டான இதில் வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா கலந்துட்டேன். நான் எடுத்த பால் வந்து அப்படியே ஃபுல்லாக கரெக்டாக இருந்தது. பால், ஆயில் எல்லாமே கரெக்டான இதில் வந்துருந்ததுங்க. மாவு பார்த்திங்கன்னா இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக வச்சா நல்லா இருக்காது. நீங்கள் கலக்கும் போது ஏர் பபிள்ஸ்லாம் இருக்கும். பார்த்து கலந்துக்கோங்க. நல்லா கலக்கி விடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு அலுமினியம் ட்ரே எடுத்திருக்கேன். அதில் பட்டர் ஷீட் போட்டு சுற்றியும் அதில் மேலே கொஞ்சம் பட்டர்லாம் தடவி வச்சுருக்காங்க. இது கலவை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஏர் பபிள்ஸ்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி தட்டி விடணுங்க. பாருங்கள், கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தெரியும் எந்த பக்கத்தில் இருக்குன்ட்டு. கெட்டியாகவும் இருக்காது, தண்ணியாகவும் இருக்காது, கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஏர் பபிள்ஸ் தட்ட அந்த இதெல்லாம் உள்ளே போகுங்க. நல்லா தட்டிக்கணும் நீங்கள். இல்லைன்னா ரொம்பவுமே இந்த ஓட்டையாக ஒரு மாதிரி ரொம்பவும் அந்த காற்று பூந்த மாதிரி ஆகிடும் கேக் நம்மளுக்கு. நல்லா தட்டிட்டு நீங்கள் வந்து குக்கர் வந்து ப்ரீ ஹீட்டாக ஆகிடுச்சிங்க. உள்ளே வந்து வச்சிடலாம். ஜாகிரதையாக வச்சுக்கோங்க. இப்போ வெயிட்டும் குக்கர் லப்பரும் தேவையில்லை. 30லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் ஆகும். குக்கரோட வெயிட் பொறுத்துங்க. இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே வெந்துருச்சான்ட்டு ஒரு குச்சி வச்சு பாருங்கள். சுற்றி எனக்கு நல்லா வெந்துருச்சு. நடுவில் மட்டும் டவுட்டாக இருக்குங்காட்டி விட்டு பார்த்தேன். கரெக்டாக வெந்து வந்திருக்கு. திரும்பவும் பாருங்கள், குச்சி ஏதோ ஒன்று வச்சு பார்த்திங்கன்னா அதில் ஒட்டாமல் நல்லா வரணும். அப்போ தான் நம்மளுக்கு வெந்திருக்குன்ட்டு இதுங்க. நான் எடுத்து கொஞ்சம் நேரத்தில் வெளியே வச்சுட்டு எப்படி புசுன்னு வந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் மோல்டு வச்சுருந்தீங்கன்னா அது ஃபுல்லாக ஊற்றாதீங்க. ஒரு அரைவாசி 3/4 ஊற்றினீங்கன்னா நல்லா மேலே எலும்பி வரும். இப்போ பாருங்கள் எப்படி சூப்பராக ஒட்டாமல் வந்திருக்குன்ட்டு. பட்டர் ஷீட்டை வந்து எடுத்துகிட்டு நான் வந்து இன்றைக்கி இப்படியேவும் நீங்கள் சாப்பிட்லாம். இது மேலே இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கிறதுக்காக சாக்லேட்லாம் இது பண்ணலான்ட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள் இப்படி ஒட்டாமல் வரும். சுட இருக்கும். நீங்கள் ஆற வச்சுட்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. சூடாக எடுத்திங்கனாலும் உடஞ்ச மாதிரி கேக் வந்துடும். பார்த்திங்கனாவே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுங்க கேக் வந்து. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு கொஞ்சம் பாதாம், அப்புறம் வந்து டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். நான் ஒரு 25 கிராம் கிட்டே இருக்கும். இதை வந்து குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். இதை வந்து மெரிட் பண்ணிட்டு வந்துட்டேன்.
இதை வந்து இந்த டாப்பிங் மாதிரி மேலே கொடுக்க போகிறேன். இந்த கலவை வந்து இது மேலே வச்சாச்சு. நல்லா ஒரு டேஸ்ட் கிடச்சிது. ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக கடையில் வாங்குகிற கேக் மாதிரி இருந்ததுங்க. அதுக்காக இது சேர்த்துக்கிட்டேன். நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு பாதாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக சாப் பண்ணது, அப்புறம் முந்திரி கொஞ்சம், இப்போ வந்து முந்திரி சாப் பண்ண முந்திரி இதில் சேர்த்துக்கிட்டேங்க. ரொம்பவுமே டேஸ்ட் அருமையாக இருந்து வீட்டிலே செய்யும்போது அந்த டேஸ்ட்டில் இருந்து எல்லாமே ரொம்பவும் நல்லாயிருக்கும். காஸ்ட் வைஸ்லேயும் கம்மியாக இருக்கும். அப்புறம் துருவின சாக்லேட்டு கொஞ்சம் மேலே டார்க் சாக்லேட்டே கொஞ்சம் துருவி சேர்த்துக்கிட்டேங்க. ஃபுல்லாக சுற்றியும் கொஞ்சம் துருவி டார்க் சாக்லேட் வந்து சேர்த்தாச்சு. அது அப்படியே மெரிட் ஆகி சூப்பராக இருந்து சாப்பிடும்போது இப்போ கொஞ்சம் பாதாம் பொடியாக சாப் பண்ண பாதாமும் சேர்த்தாச்சு. அந்த சாக்லேட்டோட இதுலேயே போய் நல்லா நம்மளுக்கு ஒட்டி சூப்பராக வந்துடுங்க. அவ்வளோ தாங்க, சூப்பரான ஸ்பான்ச்சியான டேஸ்ட்டான சாக்லேட் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த கேக் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். என்னோட மற்ற அப்டேட்டையும் செக் பண்ணுங்கள். ஐகார்ட்